ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தங்க நகைகளை அடகு வைத்து பணம் வாங்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு அங்கமாக உள்ளது. சிலர் தங்கத்தை ஆபரணங்களாக அணிந்து அழகு பார்ப்பார்கள். சிலர் அதை கௌரவிக்க ஒன்றாக கருதுவார்கள். இன்னும் சிலரோ தங்கத்தை சிறந்த முதலீடு கருவியாக பயன்படுத்துகின்றனர். இதுபோல தங்கத்துக்கான தேவை ஏராளம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்வதால் அதை வாங்கி வைப்பது நிறைய நன்மைகளை தரும் என்று நிறைய பேர் தங்கத்தை அவசர காலங்களில் ஏற்படும் பண தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்துகின்றனர். கையில் இருக்கும் நகையை அடகு வைத்து பணம் வாங்கி கொள்கின்றனர். அதற்கு வட்டி வசூல் செய்யப்படும். பின்னர் பணம் வரும்போது அந்த நகையை திருப்பிக் கொள்ளலாம். இந்த நிலையில் நகையை அடகு வைக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் இனி தங்களிடம் உள்ள அளவுக்கு தங்கத்தை அடமானம் வைக்க முடியாது. இதற்கு ஒரு கட் ஆஃப் வரம்பை ரிசர்வ் வங்கி நிர்ணயித்துள்ளது. அதன்படி அடமானம் வைக்கக்கூடிய தொகை குறித்து சில விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி மாற்றியுள்ளது. அதாவது அவசர காலங்களில் சிலர் வங்கிகளில் தங்க நகைகளை அடமானம் வைத்து பணம் வாங்குகின்றனர். ஆனால் சிலர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பணத்தை மாற்றுகிறார்கள். தங்கத்தை அடமானம் வைத்து வாங்கும் பணம் தவறாக பயன்படுத்துவதாக பல குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. அதை தடுக்கவே ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. தங்க நகைகளுக்கு கடன் வழங்கும் போது பல வங்கிகளும் நிறுவனங்களும் விதிகளில் கவனம் செலுத்துவதில்லை என்ற புகாரும் உள்ளது. இதன் காரணமாக ரிசர்வ் வங்கி தங்க கடனுக்கு தெளிவான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வழங்கியுள்ளது. வங்கிகளில் தங்கத்தை அடமானம் வைத்து வாங்கும் பணத்திற்கு ஏதேனும் சட்டவிரோத பண பரிமாற்றம் உள்ளதா என்பதை முழுமையாக சரிபார்க்க ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. அடமானத்திற்கான கொண்டு வரப்பட்டுள்ள நகைகள் அவர்களுடையதானா என்பதை சரிபார்க்கவும் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்காக நகை வாங்கிய ரசீதுகள் இனி சரிபார்க்கப்படும். நகை வாங்கிய ரசீதுகள் இல்லை என்றால் அவை தங்களுடையதுதான் என்பதற்கான எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதத்தை நகை உரிமையாளர்கள் பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதோடு தங்கத்தை அடமானம் வைத்தால் எளிதான கடன் தருவோம் என்று பொதுமக்களுக்கு வங்கிகள் விளம்பரப்படுத்த வேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி எந்த ஒரு நபரும் 1 கிலோ தங்கம் அல்லது 10 கிலோ வெள்ளியை வங்கிகளில் அடமானம் வைக்க முடியாது. வங்கிகள் விரும்பும் அளவுக்கு கடன் வழங்க முடியாது. அடமானம் வைக்கப்படும் நகைகளின் மதிப்பு மற்றும் வாடிக்கையாளர்களின் தேவையை பொறுத்து கடன் தொகை தீர்மானிக்கப்படும். உதாரணமாக, நீங்கள் ரூபாய் 2,50,000 வரை கடன் பெற விரும்பினால் அடமானம் வைக்கப்படும் நகைகளில் மொத்த மதிப்பில் 85% நீங்கள் வாங்கலாம். அதாவது தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் மதிப்பு சுமார் 2.95 லட்சம் வரை இருக்க வேண்டும். ரூபாய் 5 லட்சத்திற்கு குறைவான கடன்களுக்கு நகைகளின் மதிப்பில் 80% செலுத்த வேண்டும். மேலும் ரூபாய் 5 லட்சத்திற்கு மேலுள்ள கடன்களுக்கு நகைகளின் மதிப்பில் 75% செலுத்த வேண்டும். அதே போல தங்க கட்டி மற்றும் நாணயங்களை பொறுத்தவரை அவை 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வெள்ளியை பொறுத்தவரை அது 500 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வகுத்துள்ளது. ஸோ இந்த விதிமுறைகளின்படி இனிவரும் காலங்களில் தங்க நகைகளை நீங்கள் அடகு வைக்கும் போது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அடகு வைக்க முடியும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வங்கிகளில் இருக்கக்கூடிய நகை கடன்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தும் வகையில் இருந்தாலும் கூட மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இது அமையும் என்று வங்கிகள் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது வங்கிகளில் நகை கடன்களை பெற போனீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நகைகளை அடகு வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்களை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.